14வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். இந்த உலகத்தில் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கடவுளை தன் சொந்த கண்ணால் பார்த்ததில்லை, அதனால் கடவுள் இல்லைங்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை வேதம் மதிகெட்டவர்கள் அல்லது அறிவில்லாதவர்கள் என்று சொல்லுகிறது. ஆனால் சில சமயங்களில் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். கடவுள் இருக்கிறார்னு ஒருத்தன் நம்பி கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் மட்டும் மதியேட்டவன் அல்ல, அல்லது நாத்திகன் அல்ல. கடவுள் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு சொல்லிக்கொண்டு கடவுள் இருக்கிறாருங்கிறத நம்புறேன்னு சொல்லிக்கிட்டு, ஆனால் வாழ்க்கையில் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை எந்த ஒரு மனுஷன் துணிகரமாய் செய்கிறானோ, பேச்சில் வார்த்தையில் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்கிறான், ஆனால் செயல்கள்னு வரும் பொழுது, வாழ்க்கை என்று வரும் பொழுது, லைஃப் அப்படின்னு வரும்போது பல விஷயங்கள் அவன் கடவுள் இருக்கிறார் என்று நம்புறாங்கிற மாதிரியே இல்லை. அப்போ கடவுள் அவனை எப்படி பார்ப்பார்னா, அவன் கடவுள் இருக்கிறாருன்னு நம்புறன்னு சொல்கிறான், ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் என்னை கடவுள் இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் இருக்கிறாருன்னு நான் நம்புகிறேன்னா அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா, கடவுள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், ஆகவே நான் அவருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நான் செய்யக்கூடாது. அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் இருக்கிறார், அவர் என்னை காண்கிறார். அப்போ அதுதான் உண்மையான கடவுள் நம்பிக்கை. அப்போ உண்மையாகவே கடவுள் இருக்கிறார்னு ஒரு மனுஷன் நம்புகிறான்னா, கடவுள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், ஆகவே அவருக்கு விரோதமான எதையும் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறவனே, என்றபடி வாழ்கிறவனே உண்மையாகவே கடவுள் இருக்கிறார் என்று நம்புகிறான். மற்றவர்கள் வெறும் வாயிலே தான் கடவுள் இருக்கிறார் என்று நம்புகிறார்களே ஒழிய உண்மையான நம்பிக்கை, உண்மையான விசுவாசம் அவர்களுக்குள் இல்லை என்பதே அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. God bless you.